எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு நித்தம் ஒரு சமையல். இன்னைக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான தக்காளி தொக்கு எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்கள் வீட்டோட வெரைட்டி ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த தொக்கு செய்யறதுக்கு நான் 1 கிலோ தக்காளியை நல்லா இந்த மாதிரி கழுவி தொடச்சி எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு நார்மல் சைஸில் கட் பண்ணால் போதுங்க, ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டாம். 1 ஸ்பூன் கடுகும் 1 ஸ்பூன் வெந்தயமும் நம்ம ஒரு சின்ன தாளிப்பு கரண்டியில் போட்டு நல்லா ட்ரையாக வறுத்தெடுத்துக்கலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு கல்லில் சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டை தோல் உரிச்சிட்டு அதையும் இந்த மாதிரி லேசாக தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா தட்டிடாதீங்க. ஒரு லெமன் சைஸ் புளியை சுடுதண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனை சூடாக்கி அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் ஊற வச்சிருக்கிற புளியும் சேர்த்து நல்லா வேக விட்டுக்க போகிறோம். தக்காளியிலேயே தண்ணி வருங்கிறனால நம்ம இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தக்காளியை நல்லா ஆற விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போது ஒரு பேனை சூடாக்கி அதில் 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்க்கும்போது தான் இந்த தொக்கு ரொம்ப சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க. 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம். இப்போது தட்டி வச்சுருக்கிற பூண்டும் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். தக்காளி நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா இதை நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரும் 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளும் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். மிளகாய் தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கணும். இப்போது இந்த தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த தக்காளி வேகும்போது ரொம்ப தெரிச்சு வருங்க. அதனால் நம்ம ஒரு மூடி போட்டு ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சு நம்ம இந்த தக்காளியை வேக விட்டுக்கலாம். இப்போது நல்லா திக்காகி வரும்போது 1 ஸ்பூன் பெருங்காயத்தூளும் பொடிச்சு வச்சுருக்கிற வெந்தய கடுகு பொடியும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். தக்காளி இப்போ நல்லா திக்காகி ஒன்று சேர்ந்து வந்துருச்சு பாருங்கள். எண்ணெயெல்லாம் நல்லா சைடில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான டேஸ்டியான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.